ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள வீட்டிலேயே உட்கார வச்சு, அவங்கள வேலைக்கு போகாம வச்சு, குடும்பத்த காப்பாத்துற அப்படிங்கிறது ஆண்கள் தான். குடும்பத்த வெளியில போய் வேலைக்கு போய் பணத்த சம்பாதிச்சு குடும்பத்த காப்பாத்துறது ஆண்கள் தான். அப்படிங்கிற நல்ல பேர வாங்கிடலாம். பெண்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கக்கூடாது. வெளியில பணத்த சம்பாதிக்கிறது ஆம்பள தான் போயி, அந்த குடும்பத்த காப்பாத்துறது ஆண்கள் தான். அப்படிங்கிற நல்ல பேர ஆண்கள் மட்டுமே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக பெண்கள வீட்டிலேயே உட்கார வச்சாங்க. பெண்கள் என்ன நினச்சாங்கனாக்கா, வீட்டில் உள்ள எல்லா வேலைகள் இருக்குல்ல, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, இந்த பேரெல்லாம் ஆண்களை செய்ய விடாமல், இந்த வேலைகளெல்லாம் ஆண்களை செய்ய விடாமல், இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்வாங்க அப்படிங்கிற இந்த வேலை பெண்கள் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற நல்ல பேரை பெண்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஐடியா போட்டாங்க. பெண்கள் இது ஒரு ஒப்பந்தம், இந்த நல்ல பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த நல்ல பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற அந்த வேலையை செய்து அந்த நல்ல பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம், பெண்களுக்கு அந்த நல்ல பேர் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆண்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. பெண்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, சரி அப்போ நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிற நல்ல பேரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு அந்த நல்ல பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆண்கள் நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாதீங்க, அந்த நல்ல பேரில் நீங்கள் போட்டி போட, அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட போட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டாங்க. இப்படி பரஸ்பரம் இருவரும் ஒரு ஏற்பாடு, இந்த மாதிரி நல்ல பேர் இந்த மாதிரியான நல்ல பேருக்கு நீங்கள் போட்டி போடாதீங்க, அந்த நல்ல பேருக்கு நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டாங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் பணத்தை சம்பாதிக்கிற அந்த வேலையில் பெண்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க. பெரும்பாலான பெண்கள், அதாவது பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50% பெண்கள் சோம்பேறி ஆகிட்டு 50% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி இப்போ ஆண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுல சோம்பேறி ஆகிட்டாங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுல ஒரு 30-20% ஆண்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். 20% ஆண்கள் தான் வீட்டில் உள்ள வேலைகளை அது கொஞ்சம் தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சோம்பேறி ஆகிட்டேன். இப்போ 2 பேருமே வேலைக்கு போகும்போது தான் 2 பேருமே வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு இப்போ பழகுறாங்க. இப்போ பெண்களும் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கும் போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போது ஆண்களும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு போகும்போது முதல்ல ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சாங்க. இப்போ பெண்களும் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கும் போது, சரி அப்போ நான் வீட்டில் உள்ள வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம், பாதி வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி, அல்லது அதில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கி இப்போ ஆண்களும் பெண்களும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறாங்க. அதுமாரி வெளியில் போய் பணத்தை சம்பாதிக்கிற வேலையையும் ஆண்களும் பெண்களும் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி முழுமையடையவில்லை, ஒரு 50% தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி இப்போ பணத்தை சம்பாதிக்கிற வேலையை நீ பாரு, வீட்டில் உள்ள வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களுக்கு சொல்லும்போது, ஆண்களும் சரி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், பணத்தை சம்பாதிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது இது வாழ்க்கை ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அதில் பெண்களுக்கு வெளி உலக விவரம் தெரியாமல் போகிறதுனால குடும்பத்தில் ஆண் பெண் உறவு முறை பாதிக்கப்படும். ஆண்களுக்கு வெளி உலக விவரம் தெரியுது, பெண்களுக்கு வெளி உலக விவரம் தெரியல. அப்போது 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறதுனால அந்த அன்பை பரிமாறிக்கொள்வதில், கருத்து பரிமாற்றம் இதிலெல்லாம் ஈடுபட முடியவில்லை. இப்போ ஆண்களுக்கு இணையாக பெண்களால் அந்த கருத்து பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம், ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் பெண்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் ஆண்களால் பெண்கள் மட்டம் தட்டப்பட்டார்கள். ஆண்களால் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகளில் பெண்களிடம் ஆலோசனை எதுவும் கேட்பதில்லை. தன்னிச்சையாக ஆண் முடிவெடுத்தான், பெண்களுக்கு எதுவும் தெரியாது என்கிற காரணம், அதனால் வெளி உலக விவரம் தெரியாதனால அப்போது பெண்கள் மட்டம் தட்டப்பட்டதால் அவர்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்தது. நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க, அந்த தாழ்வு மனப்பான்மையை பெண்கள் தாங்கிக்க முடியாதப்போ அது வீட்டில் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது, ஒரு அமைதிங்கிறதே இல்லாமல் போகுது. அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தனாலே அமைதிங்கிறது இருக்காது. அப்போ தான் பெண்கள் வெளியில் போய் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வெளி உலக விவரம் தெரிய வருது. இதனால் ஆண் பெண் இருவருக்கும் இடையான கருத்து பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம், ஒருவருக்கொருவர் ஆலோசனை கேட்டுக்கொண்டு வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்வது, இப்படி இதன் மூலம் ஆண் பெண் இருவருக்கும் இடையான உறவு முறை சிறப்பாக மாறுகிறது. அப்புறம் இருவருமே பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு செல்வதால் இன்னும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் நல்லா கிடைக்குது. குடும்பத்தை வழிநடத்துவது ஈஸியாக மாறுது.
ரொம்ப குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப எளிதாக மாறுகிறது. அப்போ ஆண்களும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு போகும்போது வீட்டில் உள்ள சமைக்கிற வேலை வேறு வழியே இல்லை, ஆண்களும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஆண்களும் அந்த வேலை செய்யும்போது இன்னும் அந்த குடும்பம் என்பது எளிமையாக மாறுகிறது. ஆனால் இதோட முடிஞ்சு போகல. இதோட ஒரு குடும்பம் என்பது எளிமையாக இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை குடும்பத்தில் அப்படின்னு கிடையாது. இப்போ தான் வந்து இன்னும் இந்த ஒரு குடும்பம் எளிமையாக மாறணும்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அவங்கவுங்க உணவை மட்டும்தான் அவங்கவுங்க சமைக்கணும். அடுத்தவங்க உணவை சமைக்கக்கூடாது, அடுத்தவங்க ஆடைகளை செய்யக்கூடாது. இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு ஒரு குடும்பத்திலே கொடுத்து, உன்னுடைய வேலையை நீ பாரு, உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய், உன்னுடைய உணவை நீ சமைத்து வா, ஒன்றா உட்காந்து ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி உன்னுடைய ஆடைகளை நீயே துவச்சிக்க அப்படிங்கும்போது இதுதான் எளிமையின் உச்சக்கட்டம். ஒரு குடும்பம் எளிமையாக இயங்குவதற்கான ஒரு உச்சக்கட்டம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்க்கணும். அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். ஒரு அம்மா அப்பாங்கிற பிள்ளைகளுக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கணும். அதன் மூலமாகத்தான் ஒரு குடும்பத்திலே நீ பிறருக்கு இடையூறு இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாய், உன்னுடைய வேலை எல்லாத்தையும் ஒரு அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஒப்படைக்காமல் ஒரு அம்மாக்கிட்ட எல்லா வேலையும் அம்மாக்கிட்ட ஒப்படைக்கிறது, பெண் அம்மாவை இடையூறு செய்வது, அம்மாவின் தலையில் ரொம்ப ஏமாத்துறது. அப்போது அப்படிலாம் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது தான் அந்த குடும்பம் என்பது இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒரு குடும்பம் எளிமையாக இயங்குவதற்கு இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்டாங்கன்னா அதன் பிறகு தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியும். அது வரைக்கும் ஏன் குடும்பத்தில் ஏன் மகிழ்ச்சி இல்லை, குடும்பம் என்பது ஏதோ ஒரு தப்பு இருக்குது, குடும்பத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏதோ சீர்திருத்தத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றத்தில் ஈடுபட்டு இப்போ ஒரு நாட்டிலலாம் என்னென்னா இந்த வாரம் நீ தான் சமைக்கணும், பிக் பாஸில் எப்படி இந்த வாரம் நீ சமைக்கிற பொறுப்பு, இந்த வாரம் தூய்மை செய்கிற பொறுப்பு நீ எடுத்துக்கோ, பாத்திரம் கழுவுற ஒரு பொறுப்பு ஒருத்தர். அது மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியாவில் கடைபிடிக்கப்படுவதாக, அங்கெல்லாம் வீட்டில் வேலைக்காரர்கள் வைத்து கொள்ளக்கூடாது என ஒரு சட்டம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போது இதுவும் ஒரு முயற்சி தான். ஆனால் இது தீர்வு கிடையாது. இந்த வாரம் நீ சமைக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கோ, இந்த வாரம் நீ பாத்திரம் கழுவுற பொறுப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு இது தீர்வு கிடையாது. இது ஒரு முயற்சி, நல்ல பாராட்ட வேண்டிய முயற்சி தான். ஆனால் இது தீர்வு கிடையாது. அவங்கவுங்க வேலையை நீ அவங்கவுங்களே செய்யணும். நீ ஒன்றா கூடி இந்த வேலையை நீ செய், அப்போது இந்த பாத்திரம் கழுவுறது நல்லாவே செய்யலை, சமைக்கிற பொறுப்பை இந்த அப்பா எடுத்துக்கிட்டாரு, அவர் சரியாகவே சமைக்கலை, அம்மா வந்து பாத்திரம் இந்த சுத்தம் பண்ணுற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க, என் ரூமெல்லாம் சரியாகவே க்ளீன் பண்ணல, இப்படி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அப்போ இது குடும்ப அமைதிக்கு ஒத்து வராது. அதனால் வந்து அவங்கவுங்க வேலையை நீ உன் சமையலை நீ சமைச்சிக்கோ, உன்னுடைய வீட்டை நீயே தூய்மை பண்ணிக்கோ, உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய், உன்னது ஆடைகளை நீயே துவைச்சிக்கோ. அப்படிங்கும்போது யார் மேலேயும் புகார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு குடும்பத்தில் வேறு என்ன தான் வேலை, அவங்கவுங்க சமைச்ச சாப்பாட்டை ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். வேறு என்ன இருக்குது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், ஒன்றா உட்காந்து கதை பேசலாம். ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளே இல்லாமல் போச்சு, பிரச்சனைகளை குறைஞ்சி போச்சு பாருங்கள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது ஒரு குடும்பத்தில் சண்டைகள் வருவதற்கான, அதாவது வேற்றுமை ஏற்படுவதற்கான, பிளவுகள் ஏற்படுவதற்கான, பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்க. இப்போ யாரையும் நீ சமைக்கவே இல்லை, சரியாகவே சமைக்கலை, நீ வந்து பாத்திரத்தை ஒழுங்காகவே கழுவலை, நீ வந்து இந்த வாரம் நீ தான் எல்லா ட்ரெஸ்ஸும் நீ தான் துவைக்கணும், ஆனால் நீ ஒழுங்காகவே துவைக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கே இடம் இல்லை, குற்றச்சாட்டுகளுக்கே இடம் இல்லை. ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும் அவன் சரியாகவே துவைக்கலை அப்படின்னா போது சண்டே வந்துடும், பெரிய சண்டே வந்துடும். அப்போ இப்போ சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் போச்சு. எதனால், அவங்கவுங்க வேலையை நீ உணவை நீ சமைச்சிக்கும், நல்லா சமைக்கிறியோ அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகுது, யாரும் ஒன்றை குறைச்சி வரப்போகிறது இல்லை, யாருக்கும் பயந்துக்கிட்டு நீ ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உணவு உன்னுரிமை, நீயே சமைக்கிற, நீயே சாப்பிட்ற, பகிர்ந்து உண்ணுகிறாய், மற்றவங்கள்ட்ட கொடுத்து பகிர்ந்து உண்ணுறோம். ஆனால் அது மற்றவங்க சொல்லுவாங்க, உன் சாப்பாடு சரியில்லை, இப்போ நல்லாவே இல்லை அப்படின்னு. அதில் நல்லாயிருக்கு, நீ இந்த மாதிரி நல்லா சமைச்ச, இது பாராட்டு. விருப்பம் இருந்தால் சாப்பிடு, விருப்பம் இல்லைன்னா சாப்பிடாம போ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அது வந்து குற்றச்சாட்டு கிடையாது, இது வந்து குற்றச்சாட்டு. கட்டாயம் நீ நல்லா சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் வந்து அவங்கவுங்க உணவை சமைக்கும்போது மற்றவங்க கட்டாயப்படுத்த முடியும், நீ நல்லா சமைச்சாகணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வீட்டில் உள்ள சமைக்கிற பொறுப்பு இந்த வாரம் நீ எடுத்துக்கோ, மகள் எடுத்துக்கோ, பாத்திரம் கழுவுற பொறுப்பு அம்மா எடுத்துக்கோ அப்படிங்கும்போது நீ கண்டிப்பாக நல்லா சமைச்சாகணும். இல்லைன்னா குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீ உனக்காக சமைக்கல, அடுத்தவங்களுக்காகவும் சமைக்கிற, உனக்காக மட்டும் கிடையாது அடுத்தவங்களுக்காகவும் சமைக்கும்போது நீ நல்லா சமைச்சாகணும். அது ஒரு கட்டாயம், அது ஒரு பயம், மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ ஒரு வேலையை செய்கிற அப்படிங்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள் வீட்டில் சண்டைகளை கிளப்புறது. சரியாக சமைக்கலைன்னா வீட்டில் சண்டை வரும், நான் சாப்பிட மாட்டேன் இந்த சாப்பாடை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போது வந்து சண்டை வரும். அதனால் அது வந்து சரியான தீர்வு கிடையாது. இந்த வாரம் நீ சமைக்கிற, இந்த வாரம் நீ பாத்திரம் கழுவுற வேலை, இந்த வாரம் துணி துவைக்கிற வேலை ஒன்றுது அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்தாக்க
அதுவும் சண்டைகளுக்கு தான் வழிவகுக்கும். அதனால் அது தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நீ சமைச்சா பட்டினி கிடக்குனா உன் துணியை துவைச்சி போட்டால் போடு, நீ தான் போட போகிற, துவைச்சி போட்டால் நீ தான் போட போகிற, இல்லை அழுக்காக வேணால் போட்டுட்டு போ, அது உன்னுடைய பிரச்சனை. இப்போ உன் இருப்பிடத்தை நீ தூய்மை செஞ்சால் இல்லைன்னா போ, இல்லை அது உன்னுடைய பிரச்சனை. யாரும் வந்து உனக்கு வந்து கேட்க போகிறதில்ல, ஏன் குற்றச்சாட்டு வைக்க போகிறதில்ல. ஆனால் என்னென்னா உனக்கு நீ சரியாக சமைக்கலை, உன் சாப்பாடு சரியாக இல்லை, எல்லோரும் ஒன்றா உட்காந்து பகிர்ந்து விடும்போது ஒரு சாப்பாடு சரியில்லை அப்படின்னா அதை வந்து சொல்லுவாங்க. உனக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்காது, உனக்கு ஒரு பெருமை வந்து கிடைக்கும், உனக்கு ஒரு புகழ் கிடைக்காது. நீ நல்லா சமைக்கிற அப்படிங்கிறது உனக்கு ஒரு சமைப்பதற்கான ஊக்கம். அந்த ஊக்கம் வந்து நான் இப்படி தான் சமைப்பேன், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், ஆனால் நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ பிடிவாதமாக இருந்தேன்னா உனக்கு அடுத்தடுத்து ஒரு சமையலில் வந்து ஊக்கம் வராது, ஆர்வம் வராது. ஏன்னா நீ உனக்காக தான் சமைக்கிற, அதுதான் நீ மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற, அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலான சாப்பாடு நீ சமைச்ச பெரும்பாலான சாப்பாடை நீ தான் சாப்பிட போகிற. அப்படிங்கும்போது மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதன் மூலம் நீ உனக்கு ஒரு ஊக்கம் வரும், இன்னும் நல்லா சமைப்ப. அதில் நீ சமைக்கிற சாப்பாட்டை பெரும்பாலும் நீ தான் சாப்பிட போகிற, கொஞ்சம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிற. அதனால் நல்லா சமைக்கிறது மூலமாக பிறரிடம் பாராட்டுகள் பெறுவது மூலமாக அதனால் பெறப்போகிற பெரும்பான்மையான நன்மை உன்னைத்தான் வந்து சேர்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு குடும்பம் எளிமையாக மகிழ்ச்சியாக சண்டைகள் இல்லாமல் வேற்றுமைகள் இல்லாமல் இயங்க வேண்டுமென்றால் அதற்கு உச்சக்கட்ட ஒரு சீர்திருத்தம் எதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். 8 வயசுக்கு மேலே உள்ள 8 வயசுக்கு மேலே ஆச்சா ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்தில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்தில் அதில் வந்து 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு, இப்படி தான் ஒரு குடும்பம் செயல்பட வேண்டும். அப்படின்னா இப்போ உள்ள வீடெல்லாம் தப்பாக கட்டி வச்சுருக்காங்க, உண்மை தானே? அப்போ இந்த வீட்டையே நம்ம ஒரு குடும்பம் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள இருப்பிடங்கள் எப்படி இருக்க வேண்டும், வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த விதிமுறைப்படி நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் இப்போ இருக்கிற வீட்டே பெரும்பாலான வீட்டை இடிக்கணும். அது பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணி வச்சுருக்கோம். ஆராய்ச்சியே பண்ணாமல் சும்மா ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் இப்படி தான் நடக்கும். மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழும்போது இந்த மாதிரி தான் வந்து நம்ம தப்பை திருத்திக்கணும். அப்படின்னா இருக்கிறத ஏற்கனவே பண்ணது பெரிய தப்பாக இருக்கும், அது எல்லாத்தையும் அழித்து புதிய ஒரு வீட்டை தான் கட்டணும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து ஒரு குடும்பம் அமைதியாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு உச்சக்கட்டம் மாற்றமே இல்லாத ஒரு சீர்திருத்தம் எதுவாக இருக்குன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு வீட்டில் ஒரு சமையலறை ஒரு கழிவறை இருக்குன்னா அவங்கவுங்க சாப்பாட்டை அந்த ஒரு சமையலறையில் போய் நீ ஏன் சாப்பாட்டை சமைச்சிக்கிறேன், அடுத்து நீ வந்து வரிசையாக நெல் ஓன் சாப்பாட்டை நீ சமைச்சிக்கோ, அடுத்து நீ வரிசையாக, ஏன்னா இருக்கிற ஒரு சமையலறை. அப்படி இருக்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க சாப்பாட்டை அந்த ஒரு சமையலறையில் எப்படி சமைக்க முடியாதுல்ல. அப்போ வந்து என்ன பண்ணணும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சமையலறை. ஒரு வீடுன்னா ஒரு படுக்கையறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, ஒரு சமையலறை, இதுதான் ஒரு வீடு. இப்படி தான் ஒரு தனியாகவே நீ உன் சமையலறை உனக்காக எப்பவும் காத்திருக்கும், நீ எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம். அது மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு கழிவறை, பொது கழிவறை மாதிரி கழிவறை. அப்போ வந்து அதை பயன்படுத்துகிறதுக்கே அருவருப்பாக இருக்கும். இதில் அதை யார் தூய்மை செய்வது என்பதில் ஒரு போட்டி வரும். அந்த மாதிரி அப்போ யாராவது அவசரமாக வந்து ஆய்வு வருது அப்படின்னா உள்ளே யாராக இருப்பாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படிலாம் இருக்குல்ல நிறைய பிரச்சனை. அதனால் அவங்கவுங்க கழிவறை அவங்கவுங்களே பயன்படுத்தணும். தனித்தனி கழிவறை கொடுத்து பயன்படுத்தும் போது அதை சுத்தமாக வச்சுக்கிறது, அதை பயன்படுத்துவதில் ஒரு சுதந்திரம் அருவறுப்புலாம் இருக்காது. ஏன்னா அது அவங்க கழிவறை, அதனால் அதை பயன்படுத்துறதுல அவங்களுக்கு அதில் வந்து அருவறுப்பு கிடையாது. அடுத்தவங்க பயன்படுத்துகிற ஒரு பொது கழிவறை பயன்படுத்தும் போது நமக்கு அருவறுப்பாக இருக்கும், பயமாக இருக்கும், அதை பயன்படுத்துகிறதுக்கே பயமாக இருக்கும். சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்கும், ஒரு அருவறுப்பாக இருக்கும். ஆனால் தனியாக அவங்கவுங்களும் தனித்தனி கழிவறை கொடுத்துட்டாக்கா அந்த கழிவறை வந்து அதை பயன்படுத்துகிறதுல அருவறுப்பு இருக்க சுத்தமாக பார்த்துப்பாங்க. ஏன்னா அது நாம் தானே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் எல்லோரும் பயன்படுத்துகிற கழிவறையை யார் சுத்தம் செய்வது என்கிற இது இருக்கும். அதனால் அதை பயன்படுத்துறதுலேயும் அருவறுப்பு இருக்கும். அப்போ கழிவறைக்கு போகிறதே வந்து நமக்கு ஒரு பயமாக இருக்கும், கழிவறைக்கு போகிறதே பயமாக இருக்கும். பொது கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். வீட்லேயும் பொது கழிப்பறை தான் இருக்குது பெரும்பாலான வீடுகளில். அப்போ அதை பயன்படுத்துறதுக்கே ஒரு அருவறுப்பு இருக்கும், பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ உனக்கு வந்து ஒரு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும், மலம் கழிக்க வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமே உனக்கு வந்து குறைஞ்சி அது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். உளவியல் ரீதியாக ஒரு தடையை ஏற்படுத்தி அது மலச்சிக்கலுக்கு வழிவெடுத்தும். அப்புறம் வந்து கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த சிறுநீரை வெளியேற்றுவது போன்ற தொற்றுகளுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு அது வழிவகுக்கும். அது உடல்நல குறைபாட்டை தான் ஏற்படுத்தும். அதனால் தனித்தனி கழிப்பறை இருக்க வேண்டும். யாருக்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயா போயிட்டு உன்னுடைய கழிப்பறை நீ சுத்தமாக வச்சுக்கலாம். அப்போ ஒரு நல்ல பண்பு என்பது ஏற்படுகிறது.
நல்ல பண்பு எப்போ ஏற்படும்னா, ஒரு வீட்டில் 4, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு கழிப்பறை தான் அங்கே இருக்குது அப்படின்னா, அது ஒரு பொது கழிப்பறை. அப்போ அங்கே வந்து நல்ல பண்பு ஏற்படாது. அதை யார் க்ளீன் பண்ணுவா? அப்போ அங்கே போகிறதுக்கே அசிங்கப்படுவாங்க. அதை சுத்தம் செய்வதற்கு அசிங்கப்படுவாங்க. அப்போது வந்து நல்ல பண்பு ஏற்படாது. அப்போ தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி கழிவறை கொடுத்துட்டா, கழிவறையை தூய்மையாக பராமரிக்கிற அந்த நல்ல பண்பை அவரவர்கள் கற்றுக்கொள்வார்கள். வீட்டில் வேலைக்காரங்க யாரையும் வச்சுக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அந்த நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்கன்னா, வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யும்போது அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே நல்ல பண்புகள் ஏற்படாது. ஏன்னா அவங்கவுங்க வேலையை செய்யும்போது தான் அந்த நல்ல பண்பு என்பது ஏற்படும். பிறர் மீது அந்த வேலையை சுமத்தாமல், வீட்டில் உள்ள பெண்களிடம் அந்த வேலையை ஒப்படைக்காமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது தான் அந்த நல்ல பண்புகள் ஏற்படும். அதுக்கு எது தடையாக இருக்குன்னா, வீட்டில் வேலைக்காரங்களை நியமித்து நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அந்த நடைமுறை என்பது அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே சோம்பேறியாயிருவாங்க. வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அப்படின்னும்போது அவங்களுக்கு எந்த நல்ல பண்புமே இருக்காது. அவங்க பொது இடத்துக்கு போனாலும் ஒரு கழிப்பறையை பயன்படுத்தும்போது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதனால் கெட்ட பண்பு ஏற்படுவதற்கு இந்த வீட்டில் வேலைக்காரங்களை நியமித்து வேலை செய்கிறாங்களா, வீட்டுக்குள்ளெல்லாம் வேலை செய்கிறவர்கள் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யணும். அவங்கவுங்க குண்டி அவங்க தான் கழுவணும். அது மாதிரி வந்து பெண்களும் வீட்டில் உள்ள பெண்களும் மற்றவங்க வேலையை எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாங்கல்ல, மற்றவங்கள எல்லாத்தையும் சோம்பேறி ஆகிட்டு மற்றவங்கள எல்லாத்தையும் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் எடுத்து செய்யும்போது அதன் மூலமும் வீட்டில் உள்ள யாருக்கும் நல்ல பண்புகள் ஏற்படாது. அதனால் பெண்கள் வந்து நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அது பெண்கள் வந்து மற்றவங்களை கெடுக்கிற ஒரு செயலாகத்தான் அது. நல்ல பண்பு இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணமாக பெண்கள் வீட்டில் உள்ள மற்றவங்களோட வேலை செய்கிறது தான் இந்த உலகத்தில் நல்ல பண்பு இல்லாமல் போகிறதுக்கு அதுவே ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அது மாதிரி அப்போ ஆண்கள் வந்து பெண்களை வேலைக்கு போக விடாமல் நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தரோம் அப்படிங்கும்போது அதனாலேயும் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, சுயமரியாதை இல்லை. அதனால் பெண்களிடம் நல்ல பண்புகள் இல்லாமல் போகிறதுக்கு ஆண்களும் காரணமாக இருக்குது. இப்போ பரஸ்பரம் 2 பேருமே காரணமாக இருக்காங்க. இப்போ வந்து வெளியில் போய் வேலைக்கு போனால் தான் பெண்களுக்கு சுயமரியாதை, சுதந்திரம், ஒரு எல்லாமே இருக்கும். அப்போ தான் நல்ல பண்புன்னா என்னன்னு தெரியும். சுயமாக சம்பாதிச்சு அப்போ தான் பணம் சம்பாதிக்கிறதுல வழி தெரியும். அப்போ தான் ஆண்களை வந்து வெறும் பணம் சம்பாதிச்சு போடுற ஒரு மெஷினாக பார்க்காம பணம் 5-10 ரூபா சம்பாதிக்கிற எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் பெண்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஆண்களுடைய கஷ்டம் பெண்களுக்கு தெரியாது. வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கும் போது ஆண்களுடைய கஷ்டம் என்னன்னு பெண்களுக்கு தெரியும். அப்போ அந்த கஷ்டத்தை ஆண்களுக்கு தன்னை பற்றிய கஷ்டத்தை பெண்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா நாம் எவ்வளோ பெண்களையும் வேலைக்கு போகும்போது தான் அப்போ பரஸ்பரம் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. பணம் சம்பாதிக்கிற எவ்வளோ கஷ்டம்னு ஆண்களுக்கும் தெரியும். அப்படி பணம் சம்பாதிக்க போகிற பெண்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் அப்போ தான் உணர்வாங்க.